எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து நான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி சொன்னேன் இல்லையா? பைத்தானில் இருந்து எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது, அதை எப்படி கால் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் லைன்ஸை ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லைன்ஸ் எல்லாம் எங்கேயாவது நீங்கள் பண்ணணும், திருப்பி அந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை மறுபடியும் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷனில் எழுதிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் கால் பண்ணலாம். அதுதான் வந்து பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன். இதை பற்றி நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். ஆனால் நம்ம போன வீடியோவில் எழுதின ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் மட்டும் பண்ணியிருந்தோம் அந்த ஃபங்க்ஷனில் இல்லையா? இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த செட் ஆஃப் லைன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கே அது போயிடும். நிறைய வாட்டி நம்ம ஃபங்க்ஷன் எழுதும்போது ஜஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்காது. நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்லேருந்து திருப்பி நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி நம்ம இன்ஃபர்மேஷனை திருப்பி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக பண்ண போகிறோம். சரி, அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு நம்பரை வாங்கிட்டு அந்த நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணும். அந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷனை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டெஃப் அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் எழுதணும். அது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்த மாதிரி பெராந்தசிஸ் போட்டுக்கணும், கோலன் போட்டுக்கணும். இப்போ ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு வேணும் இல்லையா? இந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுக்கணும். அதனால இந்த பெராந்தசிஸ்குள்ளார நான் நம் அப்படின்னு ஒரு வேரியபிள் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல நான் போன வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நீங்க எழுதணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு கேப் விட்டு, அதாவது ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க எழுதணும். அப்பதான் பைத்தானுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கு அப்படின்னு. சரி, இப்போ வந்து இந்த நம்பரை எப்படி ஸ்கொயர் பண்றது அப்படின்றத பார்த்தோம்னா, நம்ம நம் இன்டூ நம் அப்படின்னு பண்ணோம்னா அந்த நம்பர் வந்து ஸ்கொயர் ஆயிடும் இல்லையா? இப்போ இந்த நம்பர் வந்து 4 அப்படின்னு பாஸ் பண்ணோம்னா 4 × 4 16 ஆகும். அதுவே நம்ம 10 கொடுத்தோம்னா 10 × 10 100 ஆகும். இப்படிதான் வந்து நம்ம ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ண முடியும். சரி, இது வந்து நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லைன்ல ஒரு டேப் ஸ்பேஸ் இல்லாமல் வெளியில வந்துட்டேன். இந்த இடத்துல இருந்து இந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணலாம். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? ஃபங்க்ஷனுடைய நேம் எழுதிக்கணும். அடுத்து நீங்க என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கொடுக்கணும். இப்போ நம்ம நம்பர்ன்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்க எழுதணும் இல்லையா? அது வந்து இப்போ நான் 4 அப்படின்னு கொடுத்தேன்னா நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ அந்த நம்பர்ல பாஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. ஏன்னா நம்ம வந்து எதையுமே எங்கேயுமே பிரிண்ட் பண்ணல இல்லையா? ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்கொயர்ன்ற ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், அந்த ஸ்கொயர்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். எங்கேயுமே வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லல. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரையும் சொல்லல, ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் சொல்லல. இப்போ இந்த ஃபங்க்ஷன் உள்ளார இருக்க நம் இன்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம இந்த நம் இன்ட்டு நம்ம அதுக்குள்ளார கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த நம்பர் பிரிண்ட் ஆகும். ஆனால் நம்ம வந்து டைரக்டா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார பிரிண்ட் பண்ணாம அந்த வேல்யூவை வந்து அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வாங்கி வெளியில பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால இப்போ இந்த ஃபங்க்ஷனை இங்க கால் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு. இப்போ நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளார அந்த ஃபங்க்ஷன் காலை கொடுக்குறேன். அதாவது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம், அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூ எனக்கு திருப்பி கொடுக்கும், அதை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நன் அப்படின்னு அவுட்புட் வருது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் இல்லையா? இந்த ஃபங்க்ஷன்ல என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. அதனால எதுவுமே ரிட்டர்ன் ஆகாததுனால நம்மளுக்கு நன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதை எப்படி ரிட்டர்ன் பண்ண சொல்றது அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு. அந்த கீவேர்டை நம்ம வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு முன்னாடி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு எழுதணும்னா என்ன வேல்யூ இருந்தாலும் அதை வந்து இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோம்னா நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் வரும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 அப்படின்னு கரெக்டாக அவுட்புட் வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம், 4ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த 4ன்ற வேல்யூ வந்து இந்த நம்மன்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு நம் இன்ட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ நம்மன்றது வந்து 4ன்றதுனால 4 × 4 16 அப்படிங்கிற வேல்யூவை இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ரிட்டர்ன் வேல்யூவை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளார அதை எழுதியிருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து அது பிரிண்ட் ஆகி 16 அப்படின்னு காமிக்குது. இப்போ நம்ம வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஜஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் 7 அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 49 அப்படின்னு எதிர்பார்க்குற அவுட்புட் வருது.
இப்போ மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஃபங்ஷன்ல ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, ஃபங்ஷன்ல வந்து ரிட்டர்னுக்கு அப்புறம் நீங்க என்ன எழுதுறீங்களோ அதெல்லாம் வந்து நடக்காது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த ரிட்டர்னுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது பிரிண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு எழுதுறேன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹலோன்றது வந்து பிரிண்ட் ஆகாது. இது ஏன் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபங்ஷன்ல அப்படின்னா, அந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, அந்த வேல்யூ எடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அதோட நிப்பாட்டிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன எழுதியிருந்தாலும் அதை வந்து பண்ணாது. அது வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீங்க எந்த இடத்துல நீங்க ஒரு ஃபங்ஷன்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாலும், அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பார்க்காது. அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க எங்க அந்த ஃபங்ஷனை கால் பண்ணீங்களோ, அந்த இடத்துல அந்த வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிட்டே போகும். ஸோ நீங்க இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்குறோம் நம்ம ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தோம்னா, அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இவ்வளவுதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோல ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபங்ஷன்ல இருந்து எப்படி ஒரு வேல்யூ வந்து திருப்பி கொடுக்கறது, அதாவது ஒரு இடத்துல இருந்து ஃபங்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா அந்த காலிங் ஃபங்ஷனுக்கு எப்படி வந்து நம்ம ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்கொயர் ஃபங்க்ஷன் எழுதி அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் இல்லையா? நீங்களும் வேற ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்க ஒரு கியூப் பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க. இல்லாட்டி ஒரு வேல்யூ மட்டும் எடுக்கிறதுக்கு பதிலாக 2 வேல்யூ இன்புட் வாங்கி அதை ரெண்டையும் ஆட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, இந்த மாதிரி வேற எக்ஸாம்பிள்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.